Hi friends, நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பன்னீர் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ரோஸ்ட்னு கூட சொல்லலாம். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். இந்த 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய இந்த பன்னீர் ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வீட்டில் எடுத்த பன்னீர் தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த பன்னீர் வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதை நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இப்போ இது வந்து 150 கிராம் வந்து பன்னீர் அளவுங்க. இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் போதுங்க இந்த இது செய்கிறதுக்கு. நம்ம சப்பாத்திக்கு கூட இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிட்டு கருவேப்பிலை தழை கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா அதே வதக்கிடலாம். உப்பு வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன். அதுலேயுமே உப்பு இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்போட அளவை. நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம பன்னீர் அதில் போட்டு லேசாக ஒரு பெரட்டிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட இதை எடுத்துக்கலாம். ஒரு டீயோட சூப்பராக இருக்கும். இல்லைன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். கீ ரைஸு இதுக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.